ஸோ ஒரு வழியாக சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஸோ அதே மாதிரி கஞ்சி மடத்துலேயும் நம்ம நல்லபடியாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அன்னதானம் நல்லா இருந்தது. அடுத்தபடியாக சந்தன மகாலிங்கம் நோக்கி நம்மளோட பயணத்தை தொடர்றோங்க. இதெல்லாம் வந்து பெருகி பாலை வந்து ஊற்றி விட்டால் எப்படி போகுமோ அது மாதிரி ஓடின நீரோட. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி வறண்டு போய் கிடக்குன்னு. காரணம் எல்லாமே நம்ம மனுஷங்க தான். மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத வரைக்கும் இந்த இடத்துல நல்லா நீரோட்டம் எல்லாமே இருந்தது. எப்போ மனுஷங்க வர ஆரம்பித்தாங்களோ அப்போவே இதோட இயற்கை அழகும் தன்மையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஆதி மூலலிங்கங்க. ரொம்பவே வந்து பழங்குடியினர்களால் வைக்கப்பட்ட ஒரு மூலலிங்கம். கிட்டத்தட்ட நம்ம உசரத்துக்கு இருக்கும். ஆனால் பாதைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதற்காட்டுக்குள்ளே, அதாவது முள் இருக்கும் பார்த்திங்களா, கிளிமூக்கு முள்ளுன்னு சொல்லுவாங்க. காமிக்கிறேன், குத்துச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள். இது ஆனால் முள் இல்லாமல் தான் இருக்குது. ஷார்ப்பாக இருக்கும் இந்த எட்ஜு. பிடிச்சதுன்னா தோலை கவ்வி பிடிச்சிக்கிறோம், கஷ்டம். ஆனால் இந்த முள் இருக்க பாதை தான் நம்ம நடந்து போகிறோம். செப்பலும் போடலை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த முள் வந்து ஒன்ஸ் குத்திருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த முள்ளை எடுத்துகிட்டு தான் ஸ்டெப்பை வைக்கணும். இல்லைனா அந்த முள் உள்ளே கூடிய உடஞ்சி உங்கள் அந்த தசைக்குள்ளேயே வந்து